இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். 2 காரியங்களை குறித்து இந்த காணொளியில் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது எப்படி? இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவரை உணர்ந்து கொள்வது எப்படி? முதலாவது கேள்வி, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது எப்படி? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக நாம் பல்வேறு முயற்சிகளை செய்கிறோம். பல்வேறு கூட்டங்களுக்கு செல்கிறோம். நம்மால் முடிந்த அளவிற்கு நம்முடைய சத்தத்தை உயர்த்தி கேட்கிறோம். இல்லையென்றால் யாரிடமாவது நம்முடைய தலையை கொடுத்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுவிடலாம் என்று யோசிக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று சொல்லி வேதம் கேட்கிறது. நீங்கள், தேவனால் பிறந்த நீங்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் என்னுடைய பாவங்களை நீக்கிற்று என்று விசுவாசிக்கிற நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்போ இந்த வேத வசனம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதே போலத்தான் 6வது அதிகாரம் 19வது வசனமும் கூட சொல்லுகிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நாம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று சொல்லி இந்த வேத வசனமும் நமக்கு வலியுறுத்துகிறது. தீத்து 3வது அதிகாரம் 7வது வசனமும் கூட இது நமக்கு வலியுறுத்துகிறது. அவர் பிதாவாகிய நம்முடைய தேவன் நமது இரட்சகராய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பாருங்கள், இந்த ஸ்லாக்கியம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு இல்லை. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பல்வேறு இடங்களில் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும் கூட பல்வேறு இடங்களில் நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு சில காரியங்களுக்காக மனிதனிடத்தில் இறங்குகிறார். பிறகு அந்த காரியங்கள் முடிந்த பின்னர், இல்லாவிட்டால் அந்த மனிதர்கள் பாவம் செய்த பின்னர் அந்த பரிசுத்த ஆவியானவர்கள் அவர்களை விட்டு வெளியேறி விடுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழக்கூடிய நமக்கு ஒரு கிருபை இருக்கிறது, ஸ்லாக்கியம் இருக்கிறது. என்ன என்று சொன்னால், பிதாவாகிய தேவன் நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் பார்க்கிறார். நாம் பாவிகளாய் இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் என்னுடைய பாவங்களை நீக்கி என்னை சுத்தப்படுத்தி இருக்கிறது என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். பிதாவாகிய தேவனும் கூட நம்மை பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து மூலமாய் பார்க்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் நம்முடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொலைத்திருக்கிறார். அவருடைய இரத்தம் நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறது. நாம் இப்பொழுது பாவங்கள் நீங்கி சுத்தமாக இருக்கிறோம். ஆதலால் என்ன நடக்கிறதாம்? பரிசுத்த ஆவியானவரை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளி இருக்கிறார் பிதாவாகிய தேவன் என்று சொல்லி இந்த வேத வசனமும் கூட நமக்கு வலியுறுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் அவரை விசுவாசிக்கின்ற பொழுது என்ன நடக்கிறது? நாம் அவருடைய பிள்ளையாகிறோம், மறுபடி பிறக்கிறோம். அதன் விளைவாக பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளப்பட்டிருக்கிறார். நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் திட்டமும் தெளிவுமாக நமக்கு சொல்கிறது. இந்த வேத வசனங்கள் என்ன வலியுறுத்துகிறது? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார் என்பதை நமக்கு திட்டமும் தெளிவுமாக வலியுறுத்துகிறது. நாம் வேத வசனங்களை விசுவாசிக்க போகிறோமா? இல்லாவிட்டால் மறுபடியும் எல்லா கூட்டங்களுக்கும் சென்று பரிசுத்த ஆவியானவரே எனக்குள் வாரும் வாரும் என்று சொல்லி கூச்சலிட போகிறோமா? இல்லாவிட்டால் ஏதாவது போதகர்களிடம் சென்று உங்கள் கையை என் தலையில் வைத்து பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுங்கள் என்று சொல்லி கேட்கப் போகிறோமா என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. 2வது காரியம், பரிசுத்த ஆவியானவரை உணர்ந்து கொள்வது எப்படி? பரிசுத்த ஆவியானவர் நம் எல்லாருக்குள்ளும் மறுபடி பிறந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்குள்ளும் இருக்கிறார் என்பதை குறித்து தியானித்தோம். ஆனாலும் கூட பரிசுத்த ஆவியானவரை எல்லாரும் உணர்வதில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது அதை குறித்து? 1 யோவான் 3:24 வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை
பரிசுத்த ஆவியானவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். மனிதராகிய நமக்குள் ஆவி, ஆத்துமா, சரீரம் இருக்கிறது. நமக்குள் ஆவி இருக்கிறது. அந்த ஆவியின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவரை உணர்ந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், காற்று வீசுகின்ற பொழுது நாம் காற்றை காண்பதில்லை. ஆனால் நாம் சுவாசிக்கின்ற பொழுது உணர்ந்து கொள்ளுகிறோம். காற்று இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுகிறோம். நம்மேல் காற்று வீசுகின்ற பொழுது சரீரத்திலே நாம் உணர்கிறோம். காற்று இருக்கிறது என்பதை உணர்கிறோம். நம்மால் காண முடிகிறதில்லை. அதை போல பரிசுத்த ஆவியானவரை நாம் உணர வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி? நம்முடைய ஆவியில், நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியில் நாம் பரிசுத்த ஆவியானவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதே யோவான் 14:17 நமக்கு வலியுறுத்துகிறது. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அதுதான் நான் மறுபடி சொல்கிறேன். உலகத்திற்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. உலகம் சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கோ அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்குள்ளே இருப்பதால் நாம் அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கேள்வி என்ன? நாம் இந்த பரிசுத்த ஆவியானவரை அறிந்திருக்கிறோமா, உணர்ந்திருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. நாம் எப்படி பரிசுத்த ஆவியானவரை அறிந்து கொள்ளலாம், உணர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். யோவான் 6:63 ஆவியே உயிர்ப்பிக்கிறது. பரிசுத்த ஆவியானவரே நம்மை உயிர்ப்பிக்கிறார். மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான், இயேசு கிறிஸ்துவாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள், நான் உங்களோடு பேசுகிற வசனங்கள் ஆவியாயும் பரிசுத்த ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் என்ன இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அதிலே ஜீவன் இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கு குறிப்பிடுகிறார். நாம் பரிசுத்த ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? எப்படி அவரை அதிகமாக உணர்ந்து கொள்ளலாம்? முதலாவது காரியம், உலகத்தை நீங்கள் வெறுக்க வேண்டும். இரண்டாவது காரியம், நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு சஞ்சரிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு எப்படி சஞ்சரிப்பது? அவர் வார்த்தையாகிய இறைவன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தைகள் எழுத்து வடிவம் பெற்று நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், ஜீவன் இருக்கிறது. அதுதான் நமக்கு இயேசு கிறிஸ்துவாயும் இருக்கிறது. அவர் வார்த்தை, அந்த வார்த்தை நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளோடு நாம் சஞ்சரிக்கின்ற பொழுது, அந்த வார்த்தைகளோடு நாம் நேரம் செலவு செய்கின்ற பொழுது, தியானிக்கின்ற பொழுது நாம் பரிசுத்த ஆவியானவரை உணர்ந்து கொள்ளலாம். ஆல்ரெடி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். நாம் அவரை எப்படி உணர்ந்து கொள்ளலாம்? அவரை நாம் வேதத்தோடு, கர்த்தருடைய வார்த்தையோடு நாம் சஞ்சரிக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவரை நாம் உணர்ந்து கொள்ளலாம். பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார்? வேத வார்த்தைகளின் மூலமாக செயல்படுகிறார். இயேசு கிறிஸ்துவின் சத்தம் நமக்குள் எப்படி கேட்கிறது? பரிசுத்த ஆவியானவர் நாம் தியானிக்கின்ற வசனங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா! பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்களா? அவருடைய பிரசன்னம் எனக்கு வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்களா, விரும்புகிறீர்களா? நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நாம் கர்த்தருடைய வார்த்தையோடு சஞ்சரிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையோடு அதிகமாக நேரம் செலவு செய்ய வேண்டும். நம்முடைய வேத ஜப நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கும் மிக முக்கியத்துவம் கொடுத்து நாம் தியானிக்க வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது நாம் பரிசுத்த ஆவியானவரை அதிகமாக உணர்ந்து கொள்ளலாம். வேதத்தை புறக்கணித்துவிட்டு, வேதத்தை அலட்சியம் செய்துவிட்டு, வேதத்தை நிராகரித்துவிட்டு நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா! கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.